வரணும் எதிர்பார்க்கல ப்ரோ. பிரதர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா பிளான் பண்ணாங்க. சரி அது மாஸ்க். நான் மோஸ்ட்லி கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. மாஸ்க்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தா கவின் ப்ரோ படம் தெரிஞ்சது எனக்கு. சாங்ஸ் கேட்டிருக்கேன் ஆனா கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. ஓகே, மாஸ்க் இங்கிலீஷ் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறது மணி ஹீஸ்ட் மாதிரி இருக்கு. மணி ஹீஸ்ட் இல்ல ப்ரோ, அதோட மாஸ்க் தான் ப்ரோ மணி ஹீஸ்ட். மிச்சப்படி நம்ம தமிழ்ல தான் ப்ரோ பண்ணிருக்காங்க படத்தை. இந்த ஒரு விஷயம் செம்மையா இருக்குதுப்பா இந்த படத்துல அப்படின்னா என்ன சொல்றீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழைங்களுக்குலாம் கவர்மெண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட் அலாட் பண்ணி தராங்க ப்ரோ. அது வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அடிச்சு பிடிங்கிறாங்க. ஐ மீன் நான் நல்ல வீடு கட்டி தரேன் சொல்லி ஏமாற்றி அவங்க சைன் வாங்கி ஏமாத்திட்டு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நம்ம நடக்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அந்த இடத்த அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எல்லாம் விட்டுருவாங்க. சரி ஓகே போனதுக்கு போக நம்ம வாழலாம் சொல்ல. ஆனால் இவங்க ரிவேஜ் எடுத்து பண்ணுறாங்க. அது பிடிச்சிருக்கு ரொம்ப. மாவீரன் மாதிரி இருக்குமோ கொஞ்சம். மாவீரன் சிவகார்த்திகேயன் தனியாக போராடு ப்ரோ. இவர் வந்து மொத்தமாக ஒரு 64 ஃபேமிலிஸ் வந்து போராடுறாங்க. நம்ம அதுன்னு சொல்ல முடியாது. கமர்ஷியல் படம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை கமர்ஷியல் சூப்பர் படம், பேசிக்கலி சூப்பர் படம் எடுத்துக்கலாம் ப்ரோ. நல்லா ஃப்ளோவா போகுது, லேக் அடிக்காம இருக்குது. சூப்பரா பண்ணிருக்காரு. நான் சொல்லி தான் தெரிஞ்ச மாதிரி கவின் ப்ரோ நல்லா பண்ணிருக்காரு. செம்மையா இது புதுசாக தான் ப்ரோ இருக்குது. அது வந்து எப்படி சொல்றது, ஆக்சுவலாக அதுக்கு படத்தில் மேரேஜாக இருக்கும். அந்த மேரேஜ் தான் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர். ஃபுல்லாக இதில் டிடெக்டிவ் ஆக்சுவலாக மாஸ்க்ன்ற மாதிரி நினச்சேன். நான் டிடெக்டிவ் ஆகும்போது ஸ்பையா ஐ மீன் அந்த மூஞ்சை காமிச்சு